ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட்னரி கார் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து எடிட் போயிட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட் காரும் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஆட் காரு டூல்ஸ் இதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 ஸ்பியர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம ஒய் ஆக்சிஸில் வந்து மூவ் பண்ணிக்குவோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஸ்பியரை வந்து க்ரியேட் பண்ணிக்குவோம். ஸோ இதையும் வந்து ஜியை ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸ் லாக் பண்ணி இன்னொரு சைடு வந்து மூவ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இந்த 2 ஆப்ஜெக்டையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஆட் போயிட்டு கருவில் இந்த நாட்டன் இருக்கும். ஸோ அதில் கேட்னரி கரு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஜெக்ட்டுமே வந்து ஜாயின் ஆகிருக்கும் ஒரு கருவில். ஸோ நம்மளுக்கு இது எப்படின்னா ஒரு ஒயர் வந்து 2 ஆப்ஜெக்டை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு யூஎஸ்பி போட்டிருக்கும்ல. ஸோ அது வந்து 2 ஆப்ஜெக்ட்லேயும் இப்போ இது ஃபோனு, இது சார்ஜர். ஸோ அதுக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒயர் நம்மளுக்கு தேவைன்னா ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஒயர் மாதிரியும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஸ்டெப்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஸோ அதுக்கப்புறம் அதோட திக்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ இதுதான் அதோட பெவல் ரேடியஸ், அது ஒயர் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரூடும் பண்ணிக்கலாம். ஸோ ரேண்டம் நைஸ் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு சைடு பெருசாகவும் இன்னொரு சைடு சிறுசாகவும், ஸோ ஒயர் வந்து கொஞ்சம் சிக்கி இருந்தால் எப்போ இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த கேட்னரி காரு வந்து ஒர்க் ஆகும். நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.